கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கஞ்சா வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு காலையில் திருப்பாப்புலியூரில் ஒரு 10 நபர்கள் கஞ்சா குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடமிருந்து 23 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதே போல இங்கேயும் பன்ரொட்டியிலையும் நடந்த சிறப்பு தேடுதல் வேட்டையில் துணை கண்காணிப்பாளர் பன்ரொட்டி ராஜா தலைமையில் மற்றும் ஆய்வாளர் வேலுமணி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் கொண்ட தனிப்படையினர் கடந்த 2 நாட்களாக கஞ்சா வேட்டை செய்து வந்தார்கள். அதில் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ரயில்வே நிலையம் அருகே, பன்ரொட்டி ரயில்வே நிலையம் அருகே புத்துமாரியம்மன் கோயில் அருகே ஒரு 10 நபர்கள் கஞ்சாவுடன் இருப்பதாக தகவலின் கிடைத்ததன் பேரில் பிரதீப், அருண், புகழேந்தி என்ற 3 குற்றவாளிகள் உட்பட 10 நபர்களை இன்றைக்கு கைது செய்திருக்கிறோம். அவர்கள்லாம் பன்ரொட்டி, மந்தாரக்குப்பம், நெய்வேலி பகுதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் அங்கே வைத்திருந்த இந்த 35 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுல விசாரணையில பாத்தீங்கன்னா இந்த அருண் அண்டு புகழேந்தி 2 பேருமே புவனகிரியை சார்ந்தவர்கள். இவர்கள் இந்த பகுதியில் கஞ்சா சில்லறை விற்பனை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு இந்த பிரதீப் என்பவர் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி என்ற இடத்தை சார்ந்தவர். அங்கிருந்து கஞ்சா எடுத்து இவங்களுக்கு சப்ளை பண்றாருங்க. இந்த தடவை இந்த பிரதீப் ட்ரெயின் மூலம் சப்ளை பண்றதுக்கு வர்றார். இங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற டயத்துல தான் நம்ம இவர்களை பிடித்திருக்கிறோம். ஸோ இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 35 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும். அதுபோல இந்த பிடிபட்ட அனைத்து குற்றவாளிகள் மேல இப்போ ஜீவா என்பவர் மேல 8 வழக்குகள் உள்ளது, ஒரு கொலை வழக்கு உட்பட. சுமன் என்பவர் மீது ஒரு கொலை வழக்கு உட்பட 3 வழக்குகள். ராஜா என்பவர் மீது 7 வழக்குகள். சம்பத்குமார் என்பவர் மீது 5 வழக்குகள். புகழேந்தி என்பவர் மீது 3 வழக்குகள். அருண்குமார் 3 வழக்குகள். அஜய்குமார் 2 வழக்குகள். ஜீவா மீது 1 வழக்கு. தென் பிரதீப் மீது 1 வழக்கு. கிருஷ்ணசெல்வம் மீது 1 வழக்கு. ஆக எல்லாருமே இந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டு வருபவர்கள். அதுபோல கடலூர் மாவட்டத்தில் இந்த ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 49 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது, கஞ்சா வழக்குகள். அதில் 122 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதுவரை 87 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அங்கே திருப்பாப்புலியூர் 10 பேரும் இங்கே 10 பேர் சேர்த்தோம்னா டோட்டல் நெட்வொர்க்கையே நாங்கள் இப்போ பிடித்திருக்கிறோம். அதுபோல் குண்டர் தடுப்பு சட்டத்தில் டோட்டல் நம்ம மாவட்டத்தில் 38 பேர் இந்த வருடம் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அதில் 8 பேர் போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள். அதில் 5 பேர் கஞ்சா வழக்கில் ஈடுபட்டவர்கள், 3 பேர் குட்கா வழக்கில் ஈடுபட்டவர்கள். அதனால கஞ்சாவை வைத்திருந்தாலோ இல்லை விற்பனை செய்தாலோ இல்லை அவர்களுக்கு உடந்தையாக இருந்தாலோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குண்டர் தடுப்பு சட்டத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.